வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் லேர்ன் வித் சரண். இன்னைக்கு வந்து டைம் அண்ட் ஒர்க்கில் டைப் 9ல ஒரு சம் ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஏ அலோன் கேன் ஃபினிஷ் எ ஜாப் இன் 12 days. First statement. While B alone can finish it in 15 days. With the help of C, they can finish the same in 5 days. Next one, if they are paid rupees 2080 for the whole job, what will be the share of C? Is the question. So idhula vandu nama A alone full work 12 days, B alone can rendume can statement da finish it in 15 days with the help of C. அப்படின்னா C ஓட சேர்ந்து அப்படின்னா தேனா யார A plus B னா தேன்றது A plus B, C C சேர்த்துக்கணும். அப்போ A plus B plus C, they can finish same work in 5 days. Same work in 5 days. If they are paid, அவங்களுக்கு அவங்க 3 பேருக்கும் எவ்வளவு பே பண்ணிருக்காங்க? rupees 880. இவங்க 3 பேருக்கும் rupees வந்து 2880 rupees பே பண்ணிருக்காங்க for their work, whole job முடிச்சு. What will be the share of C? இதுல வந்து C ஓட share rupees எவ்வளவு அப்படினா question mark. How much? So this is the question. So இப்போ இங்க என்ன பண்ணனும்னா நம்ம as usual we can take the LCM. So இங்க வந்து நமக்கு big number 15, 30 போகாது, 60 போகும். So 60 is here LCM, that is also total work in units. So 12 5 அப்போ efficiency days into efficiency equal to work 15 எத்தனை வாட்டி 60 ல 60 divided by 15 போட்டா 4 times, 60 divided by 5 போட்டா 12. So இது அவங்களோட efficiency, A ஓட efficiency 5 எல்லாமே வந்துச்சு. இப்போ இங்க என்னது 12ன்றது என்னது A plus B plus C ஓட efficiency மொத்தம். அப்போ அந்த 12 efficiencyக்கு தான் எவ்வளோ rupees 2880. அப்போ ஒன்னுக்கு ஒரு எஃபிஷியன்சிக்கு எவ்வளோ பார்க்கும்போது 2880 divided by 12 போட்டிங்கன்னா 12 24, ரெண்டு வாட்டி 12 24 மீதி 4 48, 4 12 48, 240. ஓகே, ஸோ இதுதான் ஒரு எஃபிஷியன்சி. ஆனால் சியோட எஃபிஷியன்சி நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ சியோட எஃபிஷியன்சி தனியாக தெரியல. ஏக்கு எவ்வளோ 5 ப்ளஸ் பிக்கு எவ்வளோ 4 ப்ளஸ் சிக்கு மொத்தமாக இது எல்லாத்துக்குமே 12 இல்லையா? அப்போ இங்கே 5 4 9, அப்போ இங்கே சிக்கு என்ன வரும் 3 வரும். அப்போது சியோட எஃபிஷியன்சி வந்து 3 times 3 into 240, 3 200 600, இது ஒரு 4 12 120, 720. இதுதான் சியோட rupees. So which is this one. Okay, type 9ல அடுத்த சம் பார்க்கலாம். ராஜேஷ் can finish a task in 4 days while Magesh can finish the same task full work in 3 days. Next statement, if both of them னா ரெண்டு பேரும் சேர்ந்து ராஜேஷ் plus மகேஷ் finish the task, அதே ஒரு வேலையை together and get paid rupees 350 total, then find the share of Rajesh. So இது வந்து wages கணக்கு. இங்க rupees வந்ததுனாலே இது என்னது wages. இந்த wages எப்படி நம்ம இது பண்ணலாம்னா அவங்களோட எஃபிஷியன்சிக்கு ஏற்ற மாதிரி தான் wages பிரிப்பாங்க, ஒருத்தரோட எஃபிஷியன்சிக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ராஜேஷ் can finish a task in 4 days. Magesh can finish the same task in 3 days. If both of them ரெண்டு பேரும்
Rajesh plus Mahesh. If both of them finish that task அதே ஒர்க் together and paid rupees 350, இவங்க ரெண்டுத்தோட எஃபிஷியன்சிக்கு மொத்தமா எவ்வளவு கொடுக்குறாங்க? 350 ரூபாய். 350 rupees. ரெண்டு பேரோட எஃபிஷியன்சிக்கும் சேர்த்து 350 rupees they are paying. Then find the share of Rajesh. ராஜேஷோட எஃபிஷியன்சிக்கு எவ்வளோ? ராஜேஷ்க்கு எவ்வளோ ஷேர்? இதுதான் கொஸ்டின் இல்லையா? ஸோ நம்ம இதை எப்படி போடணும்? இங்கே நமக்கு கேன் ஸ்டேட்மெண்ட் பிரிச்சுக்கிறோம். டேஸ் இன்ட்டு எஃபிஷியன்சி கொண்டு ஒர்க்கு. இது ரெண்டுத்துக்கு நம்ம எல்சி எடுக்கணும். எல்சி எடுக்கும்போது பெரிய நம்பர் 8 போகாது, 12. ஸோ 12. ஸோ 4 3s are 12, 3 4s are 12. ஸோ இது ரெண்டுத்தோட எஃபிஷியன்சி. இப்போ ஆர்க்கு 3, எம்முக்கு எஃபிஷியன்சி 4, அப்போ ஆர்க்கு 3 + 4 ரெண்டுத்துக்கும் 7. இப்போ 7 எஃபிஷியன்சிக்கு 350. அப்போ ஒரு எஃபிஷியன்சிக்கு எவ்வளோ? 350/7 இல்லையா? 7 5 35 50. ஆரோட ஷேர் எவ்வளோன்னு கேட்குறேன். ஆருக்கு எவ்வளோ எஃபிஷியன்சி? ஆர்க்கு வந்து எஃபிஷியன்சி 3 டைம்ஸ். ஸோ நம்மளோட ஒரு எஃபிஷியன்சி எவ்வளோ? 50. அப்போ 3 × 50 = 150 rupees. ஆரோட ஷேர் எவ்வளோ? 150 rupees. ஸோ திஸ் இஸ் யுவர் ஆன்சர்.